Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3491 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் AL3451 மிஷின் லேர்னிங் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் இந்த யூனிட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் ப்ராபகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு ANN பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன், தென் டைப்ஸ் ஆஃப் நியூரல் நெட்வொர்க் பற்றி பார்த்துருக்கோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா பேக் ப்ராபகேஷன் பற்றி பார்க்க போறோம். பேக் ப்ராபகேஷன் அப்படின்றது ஒன் ஆஃப் த அல்காரிதம். இதை மெயினா எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நியூரல் நெட்வொர்க்ல வெயிட்ன்றதும் பயாஸ்ன்றதும் எவ்வளோ இம்பார்ட்டன்றதை நான் ANN சொல்றப்பே சொல்லியிருக்கேன். அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ ஒரு டேட்டாவுக்கு அப்படின்றத வந்து கொடுக்கறதே அந்த நியூரல் நெட்வொர்க்ல வந்து மெயினா கொடுக்கறது அந்த வெயிட் தான். ஸோ அந்த வெயிட் வந்து ஒவ்வொரு தடவையும் அப்டேட் பண்ணி ட்ரைனிங் கொடுக்க ஒரு டேட்டாஸ்க்கு அந்த நியூரல் நெட்வொர்க்ல ஒர்க் பண்ண அதோட வெயிட்டை அப்டேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் தான் இந்த பேக் ப்ராபகேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப முன்னாடி இருக்கிறத பேஸ் பண்ணி அடுத்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டா? அப்ப இதுக்கு மெயினா என்ன அர்த்தம்? செயின் ரூல்ல தான் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இட் ரிலைஸ் ஆன் த செயின் ரூல் ஃப்ரம் கால்குலஸ் டு ப்ராபகேட் த எரர் பேக்வர்ட் த்ரூ த நெட்வொர்க். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ட்ரெயின் பண்றப்ப யூஸ் பண்றப்ப ஏதாவது எரர் இருக்குன்னா அந்த எரரை மெஷர் பண்ணி திரும்ப அடுத்த தடவை கொடுக்குறப்ப அந்த எரரை ரெடியூஸ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ஒர்க் பண்ற டெக்னிக் தான் பேக் ப்ராபகேஷன் டெக்னிக்ஸ். ஓகே, ஸோ ட்ரைனிங்கோட மெயின் அல்காரிதம் இது கிரேடியன்ட் கம்ப்யூட் பண்ணி வெயிட்டை வந்து அப்டேட் பண்ண ஹெல்ப் பண்ணும், செயின் ரூலை யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ மெயினாக ஒய் டூ வி நீட் இட், எதுக்காக இது நமக்கு தேவை அப்படின்னா நெட்வொர்க் இனிஷியலாக ராங் ப்ரெடிக்ஷன் தரும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லாத்தையும் கரெக்டாக கொடுக்கும்னு சொல்ல முடியாது, ராங் ப்ரெடிக்ஷன்ஸ் வரும். அந்த ராங் ப்ரெடிக்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி எந்த வெயிட்டுக்கு காரணமாக இந்த எரர் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க ஃபியூச்சரில் அந்த எரர் வராமல் இருக்கிறதுக்கும் அந்த வெயிட்டை அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் தான் இந்த பேக் ப்ராபகேஷன் டெக்னிக் அப்படின்றது. புரியுதா? ஸோ மெஷர்ஸ், ஃபர்ஸ்ட் மெஷர்ஸ் ஹவு ராங் த ப்ரெடிக்ஷன் இஸ், நம்மளோட ப்ரெடிக்ஷன் எவ்வளோ ராங்னு முதல்ல மெஷர் பண்றதுக்கு, தென் ஃபிகர் அவுட் விச் வெயிட் காஸ் த எரர், எந்த வெயிட் வந்து அந்த எரரை காஸ் பண்ணுச்சு, தென் அட்ஜஸ்ட் தோஸ் வெயிட், எந்த வெயிட் காஸ் பண்ணுச்சோ அந்த வெயிட்டை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபியூச்சர்ல அந்த எரர் வராம ரெடியூஸ் பண்றதுக்காக தான் இந்த பேக் ப்ராபகேஷன் டெக்னிக்கே யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ அதுக்கான டயக்ராம் தான் இங்க கொடுத்துருக்கோம். ஸோ இன்புட் ஹிடன் லேயர் இருக்கு, அவுட்புட் லேயர் இருக்கு. அந்த அவுட்புட்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக தான் இந்த பேக் ப்ராபகேஷன் போகுது. எந்த வெயிட் எனக்கு பிரச்சனையா இருக்கோ அந்த வெயிட்டுக்கு நான் பேக் ப்ராபகேஷன் வந்த இடத்துக்கே திரும்ப போய் அதை சரி பண்ணி கொண்டு வருவேன். ஓகேவா? இதுதான் பேக் ப்ராபகேஷன் அப்படின்றது. தென் இதுல ஹை லெவல் ஒர்க் ஃப்ளோனா எப்படி ட்ரைனிங் பண்றோம் அப்படின்றது, நியூரல் நெட்வொர்க்கு எப்படி ட்ரைனிங் பண்றோம்னா ரெண்டு விதமான ட்ரைனிங் வந்து நம்ம கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாஸ் ஒன்று, ஓகேவா? முதல்ல ஃபார்வர்ட் பாஸ், அடுத்து பேக்வர்ட் பாஸ். ஃபார்வர்ட் பாஸ் அப்படின்னா இன்புட் டேட்டாவை பாஸ் பண்றது. ஒரு நெட்வொர்க்ல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, இன்புட்டை பாஸ் பண்ணிக்கிட்டே போவோம், அது எனக்கு ஃபைனல் அவுட்புட் கொடுக்கும். இதுதான் வந்து ஃபார்வர்ட் பாஸ். இதுல பேக்வர்ட் பாஸ் அப்படின்னா அங்கதான் நம்ம பேக் ப்ராபகேஷன் யூஸ் பண்றோம். இப்போ எந்த இடத்துல நமக்கு எரர் காஸ் ஆகுதுன்னு தெரியுதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு வந்த இடத்துக்கே வந்து திரும்ப அந்த வெயிட் எல்லாம் கரெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து வரது தான் பேக்வர்ட், அப்படியே பேக்வர்ட் பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் பேக் ப்ராபகேஷன் அப்படின்றோம். ஓகேவா? ஸோ இதுல மெயினா என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்குன்னா நமக்கு தெரிஞ்சதுதான். முதல்ல ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ல சிக்மாய்டு, ReLU, TANH எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அடுத்து லேர்னிங் ரேட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு நம்ம லேர்னிங் ரேட் அப்படின்னா ஸ்லோ லேர்னிங்னு அர்த்தம். லேர்னிங் ரேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டூ ஸ்மால்னா ஸ்லோவா இருக்குன்னு அர்த்தம். அதுவே லேர்னிங் ரேட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அன்ஸ்டேபிள் ட்ரைனிங்ல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ மீடியம் லெவல்ல தான் இருக்கணும், கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்து லாஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்னா டாஸ்க்கு எரர் டெஃபினிஷன் கொடுக்கும். தட் மீன்ஸ் டிஃபைன் வாட் எரர் மீன்ஸ் ஃபார் த டாஸ்க். அந்த டாஸ்க்ல என்ன எரர் இருக்கு, என்ன மாதிரி எரர் வந்திருக்குன்னு கொடுக்கறது தான் அந்த லாஸ் ஃபங்க்ஷனோட வேலை. இவ்வளவுதான் பேக் ப்ராபகேஷன்னா என்னன்னு இது ஷார்ட் கொஸ்டின்ல தான் கேட்பாங்க. சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சு எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். மறந்துடாம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.